ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ சமைக்க போகிறது முள்ளங்கி சாம்பார். அதுக்கு 3 முள்ளங்கி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஒரு கேரட் எடுத்துக்கிறேன், 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அப்புறம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இட்டுங்க. அது கூட வெங்காயம் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினோம். அது கூட தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு அது கூட வேக வச்சு பருப்பையும் வேக வச்சு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு அட்லீஸ்ட் 10 நிமிஷம் வச்சும் மூடி வைங்க, சிம்மில் வச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகா பொடி, நான் சாம்பார் மிளகா தூள் தான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். நல்லா ஒரு தட்டி மூடி வச்சு வேக வச்சுக்கப்போ இப்படி இருக்கும். ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் புளி ஊற்றுறதா இருந்தால் புளி ஊற்றுங்க. நான் கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கேன். ஒரு சின்னோண்டு புளி ஊற வச்சு போட்டிருக்கேன். அது வேகவிட்டு மூடி வச்சுட்டு அடுத்து ஒரு சட்டியில் நெய்யை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அப்புறம் அது கூட கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துங்க சாம்பாருக்கு. அப்போ தான் அது சுவாசமாக இருக்கும். அரைச்சி ஊற்றிங்க. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. சாம்பார் ரெடி. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அது கூட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொரிஞ்சோடனே வெங்காயத்தை விட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வதங்கினோன்னா அது கூட கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க கொட்டிக்கலாம். நல்லா அது கூட எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நான்ஸ்டிக் இல்லை கண்டிப்பாக ஒட்டும், அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, நல்லது. அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் தேவையான கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளே போடுங்க. நான் ஒரு தனி மிளகாத்தூள்லாம் சேர்க்குறது இல்லை, இந்த குழம்பு மிளகாத்தூள் தான். அதுக்கப்புறம் நல்லா ஒரு தட்டி கிண்டி விட்டு சிம்மில் வச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வேறு வரைக்கும் வேக வச்சுக்கங்க. இது ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இங்கே லோக்கல்லே மாவு கிடைக்கும் எனக்கு பாக்கெட்டில், பகரியில் ஃபுல்லாக. அதை எடுத்து கட் பண்ணி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம கண்டெய்னரில் வச்சு சேவ் பண்ணலாம். ஒரு இட்லியில் எண்ணெய் தடவிட்டு இட்லியை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே நான் பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன், இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்தோடனே இட்லி தட்டை இறக்கி வச்சுடுங்க. நல்லா இட்லி தட்டை இறுக்கி மூடி மேக்ஸிமம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் சிம்மில் வச்சுடுவேன், காற்று வெளில போகாமல். திறந்து பார்த்தீங்கன்னா இட்லி சும்மா சூப்பராக வந்திருக்கு. நல்ல மாவு தான் இது. நமக்கு தேவையான இட்லி, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நைட் டின்னர் ஃபினிஷ். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்